தங்கம் விலை அப்படிங்கிறது நேற்று ஒரு 9,000 ரூபாய் அளவிற்கு ஒரே நாளில் சவரனுக்கு இன்க்ரீஸ் ஆனது. அண்ட் மோரோவர் வரலாறு காணாத அளவிற்கு உயர்ந்து வருகிறது. தங்கம் ஒரு புதிய அவதாரம் எடுத்திருக்கிறது. தங்கம் 65% உயர்ந்திருக்கு ஒரு வருஷத்தில் பேங்க்கில் போட்டால் 8% கிடைக்கும். ஒரு வருஷத்தில் பணவீக்கம்ங்கிறதே 6% 7% தான். தங்கம் 65% ஏறி இருக்கு. வெள்ளி 148% ஏறி இருக்கு. குறிப்பாக ட்ரம்ப் அதிபராக வந்த பிறகு அவருடைய பல்வேறு நடவடிக்கைகள்னால டாலரை நம்பி வியாபாரம் பண்ணுறது ஆபத்து. இப்போ அவங்களும் பயப்படுற மாதிரி தெரியும். ஐயோ அந்த டாலரை நம்பி ஒன்றும் பண்ண முடியாது. அப்போது இத்தனை மற்ற கரன்சிகள் இருந்தால் கூட எல்லாருக்கும் ஒத்து வர்ற மாதிரி ஏதாவது ஒன்றுனா தங்கம் தான். வெள்ளி வியாபாரிகிட்ட காலையில் பேசிகிட்டு இருக்கேன். அவர் சொல்கிறாரு, நாங்கள் வழக்கமாக வெள்ளி வாங்குவோங்க, நான் எங்கள் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க கடைக்கு போனால் எல்லாம் புதுமுகமாக இருக்குது. உட்காந்துருக்கவங்கலாம் கிலோ கணக்கில் கேட்டுட்டு இருக்காங்க. அவனுக்கும் வெள்ளிக்கும் தொடர்பே கிடையாது. இப்போ சம்மந்தம் இல்லாதவங்களாம் விலை ஏறுதுன்னு தெரிஞ்சு எல்லாரும் உள்ளே இறங்கியிருக்காங்க. தங்கம் ஏறிக்கிட்டே தான் இருக்க போகுது. இந்த நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிறவங்க அவங்களுடைய குடும்ப தேவைகளுக்கு, கல்யாணம், இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு நகை வாங்கணும்னு நினைக்கிறாங்க. இல்லை இந்த சுச்சுவேஷனில் நானும் கூட என்கிட்ட கொஞ்சம் தான் காசு இருக்குது, ஆனால் நான் அதில் நகையில் முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி. நகையில் முதலீடு என்பது தவறு. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பொருளாதார நிபுணரும் எழுத்தாளருமான டாக்டர் சோமவல்லியப்பன் அவர்கள். அவரிடம் தற்போது தங்கம் மற்றும் வெள்ளி விலை உயர்வு தொடர்பான பல்வேறு விஷயங்கள் பற்றி கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது தங்கம் மற்றும் வெள்ளி விலை, அது குறிப்பாக தங்கம் விலை அப்படிங்கிறது நேற்று ஒரு 9,000 ரூபாய் அளவிற்கு ஒரே நாளில் சவரனுக்கு இன்க்ரீஸ் ஆனது அப்படிங்கிறது அண்ட் மோரோவர் வரலாறு காணாத அளவிற்கு உயர்ந்து வருகிறது. இந்த உயர்வுக்கான காரணங்கள் அப்படிங்கிறதுல என்னென்ன விஷயங்கள் நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு? தங்கம் வெள்ளி ரொம்ப கடுமையாக உயர்ந்திருக்கு. உயரும்னு எதிர்பார்த்தது, ஆனால் இவ்வளோ வேகமாக இவ்வளவு அதிகமாக உயரும்னு யாரும் எதிர்பார்க்க. ஏன்னா தங்கம்ங்கிறது ஒரு நாட்டில் இல்லை, உலகத்தில் இருக்க எல்லா நாடுகள்லையும் அதை வாங்குறாங்க. நாடுகளில் வாங்குறாங்கன்னா சாதாரண மக்கள் வாங்குறது ரொம்ப குறைவு. அது தவிர முதலீட்டாளர்கள் வாங்குறாங்க, அது தவிர இன்ஸ்டிடியூஷன்ஸ் வாங்குறாங்க, அது தவிர கவர்மெண்ட்ஸே வாங்குறாங்க. இப்போது எல்லா கவர்மெண்ட்டுக்கும் அவங்க கையில் வெளிநாடுகளோடு வியாபாரம் செய்கிறதுக்காக அவங்களுக்கு கொஞ்சம் US டாலர் வேணும், தங்கம் வேணும். இந்த நாடுகள் வேறுபடுது, யார் யார் எவ்வளோ வச்சுருக்காங்கங்கிறத. கடந்த 4-5 ஆண்டுகளாக டாலரை குறைக்கணும், தங்கத்தை அதிகப்படுத்தணும்னு இருந்தது. அது கடந்த ஓராண்டில் ரொம்ப அதிகமாகிடுச்சு. குறிப்பாக ட்ரம்ப் அதிபராக வந்த பிறகு ஒரு ஆண்டுக்கு முன்னாடி அவருடைய பல்வேறு நடவடிக்கைகள்னால டாலரை நம்பி வியாபாரம் பண்ணுறது ஆபத்து. ரஷ்யாவுக்கு டாலர் வச்சுருந்தாங்க, திடீர்னு ரஷ்யாவோட டாலர்லாம் முடக்கிட்டாரு. இப்போ நம்ம டாலர் அந்நிய செலவணியாக வச்சுருந்தோம்னா இவரோட பகைச்சிக்கிட்டா இவர் பெரிய தொந்தரவு பண்ணுவார் போல் இருக்கேன்னு சீனா, இந்தியா, பல நாடுகள். ஆனால் உலகம் ரெண்டாக இருந்தது. மற்ற நாடுகள் அமெரிக்காவும் நேச நாடுகளும் ஒன்று, நேட்டோ கூட்டமைப்பு. இப்போ இவர் அங்கே கையை வச்சு இங்கே கையை வச்சு கடைசியில் அவங்க நேச நாடுகள் தலையிலே கை வைக்கிறார். அவருக்குன்னு ரொம்ப நெருக்கமாக அவர் எது சொன்னாலும் ஆமாம் போட்டுக்கிட்டு இருந்தா கனடா, ஐரோப்பிய நாடுகள் எல்லாருக்குமே பிரச்சனை உண்டாக்குறாரு. இப்போ அவங்களும் பயப்படுற மாதிரி தெரியுது. ஐயோ அந்த டாலரை நம்பி ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ உலகத்தில் இருக்கிற மேஜர் கரன்சினா டாலர், அடுத்தது யூரோ, அப்புறம் ஜப்பானிய ஐயன், சீனாவினுடைய ரெனின்பி, அப்புறம் தான் மற்ற நாட்டினுடைய பணங்கள். இப்போ டாலருக்கு மாற்றே கிடையாது. அப்போது இத்தனை மற்ற கரன்சிகள் இருந்தால் கூட எல்லாருக்கும் ஒத்து வர்ற மாதிரி ஏதாவது ஒன்றுனா தங்கம் தான். இப்போ நீங்கள் என்ன குழப்பம் பண்ணாலும் தங்கத்துக்கு எல்லா நாட்டிலையும் விலை இருக்குது, எல்லாரும் கேட்பாங்க, வாங்கிப்பாங்க. அதனால தங்கம் ஒரு புதிய அவதாரம் எடுத்திருக்கு. கடந்த சில ஆண்டுகளாக முன்னாடி ஒரு முதலீட்டு பொருள்னால் நம்ம என்ன சொல்லணும்னா அது ரொம்ப டல்லுங்க, அது ஏறவே ஏறாது. நீங்கள் ஷேர் வாங்கினா டிவிடெண்ட் வரும், விலை ஏறும், பேங்க்கில் போட்டால் டெபாசிட்டுக்கு வட்டி வரும். எதுவுமே கொடுக்காத இந்த தங்கத்தை வச்சு என்ன பிரயோஜனம்? நகை பண்ணலாம், அவ்வளோதான். ஆசைக்கு பண்ணுங்கள், முதலீட்டுக்கு வேண்டாம் தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம், நான் உட்பட. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போது ரிசர்வ்ஸ்னால் தங்கம், டீடாலரைசேஷன், டாலரை ஒழித்து அந்த இடத்துல தங்கம் அப்படின்னா மொத்த டாலருக்கு பதிலாக தங்கத்தை வைக்கிறதுனா உலகத்தில் அவ்வளோ தங்கமே கிடையாது. இப்போ வைக்கிற விலையெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்கிற அளவுக்கு தங்கம் போயிடும். அப்படி பண்ண மாட்டாங்க, பண்ண முடியாது. எப்படியும் பார்த்தாலும் குறுகிய காலத்தில் பண்ண முடியும். அப்போது என்ன பண்ணுறது? இப்போ தங்கத்து மேலே ஒரு பெரிய புதிய ஆர்வம் முதலீட்டாளர்களுக்கு, பெரிய முதலீட்டாளர்
அரசாங்கங்களே 100 டன் 150 டன் வாங்குறாங்க. ஒரு டன்னுன்னா 1000 கிலோ, ஒரு கிலோன்னா 1000 கிராம். நம்ம 8 கிராம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம், 1 கிராம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். 1 கிராமு 8 கிராமு 1000 கிராமு 1 கிலோ ஆகி அந்த 1 கிலோ 1000 கிலோ ஆனால் ஒரு டன்னு, அதை 150 டன் 200 டன் வாங்குறாங்கன்னா ஒரு ஆண்டில் என்ன ஆகும்? தங்கம் ஒரு வழியாக ஓடிக்கிட்டே இருக்குது. எல்லாம் வந்து வாங்குறவங்க கைக்கு போய்கிட்டே இருக்குது. விற்கிறவங்க விற்றாங்க, விலையேறுதுன்னு விற்றாங்க, இனி எங்கேருந்து விற்கிறது? ஆக இப்போது மிக அதிகமான மக்கள் வாங்குகிற, மிக குறைவான நபர்கள் விற்க தயாராக இருக்கிற ஒரு பொருளாக மாறணும்னா அதுக்கு விலையே கிடையாது, அது மேலே தான் போகும். அதனால அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்குது. டிமாண்ட் அதிகமாகுது இப்போது தங்கத்துக்கு, படுபயங்கரமாக அதிகமாக. அதாவது இது தவிர தங்கத்தை என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீங்கள் ஃபிசிக்கலாக வாங்கணும் வச்சுக்கணுங்கிறது இல்லை, நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டில் வாங்கலாம். நீங்கள் தங்கமே வாங்க வேண்டாம், உங்களுக்கு பதிலாக யாரும் வாங்கிப்பாங்க, அவங்க வாங்கி அந்த ரசீது மட்டும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்கள் பங்குச்சந்தை திறந்த உடனே ஒரு ETF நீங்கள் 1 யூனிட் 2 யூனிட் 5 யூனிட் வாங்கலாம். உதாரணத்துக்கு இப்போ நான் நிப்பான் இந்தியா ETF இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு வந்தேன். இப்போ நேற்று இன்றைக்கி என்ன நடக்குது? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 115 ரூபா இருந்த ETF, வெள்ளி ETF இன்றைக்கி வந்து 335 ரூபா. அப்போது 335 ரூபா இருந்தால் நீங்கள் ஒரு யூனிட் ETF வாங்கிடலாம். அது 8% ஏறிச்சுனாலும் நமக்கு இறங்கினாலும் எவ்வளோ ஏறுதோ எவ்வளோ இறங்குதோ, இன்றைக்கே விற்றுட்டேன்னா திருப்பி எனக்கு நாளைக்கு காசு வந்துடும். இப்படி வந்து ரொம்ப சுலபமாக வாங்கலாம் விற்கலான்ற மாதிரி இதை ETF மூலமாக கொண்டு வந்துட்டாங்க. இது தவிர முழு பணமும் கட்ட வேண்டாம், மார்ஜின் பணம் கட்டினா போதும். நீங்கள் தங்கத்துக்கு கான்ட்ராக்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கான்ட்ராக்ட் உண்டு. அப்படிங்கிறது தான் மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சு, MCX போன்ற டிரைவேட்டிவ்ஸ் மார்க்கெட்டு. இப்போ தங்க விலை ஏறுங்கிறது சாதாரணமாக எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, தெரியாதவங்களே கிடையாது, வாங்கணும்னு நினைக்காதவங்களே கிடையாது. இப்போ எனக்கெல்லாம் சில ஃபோன்லாம் வருது, சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்போ புதுசாக உள்ளே நுழைஞ்சிருக்கவங்க வந்து ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ்னு சொல்லுவோம், HNI. அவங்க ஏதோ தொழில் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க, வேறு ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ எல்லோரும் ஃபோன் பண்ணுறாங்க, தங்கம் ஏறுதாமே வாங்கலாமா? எவ்வளோங்க வாங்க போகிறீங்க, என்ன ஏங்க கேட்குறீங்கன்னா 1 கிலோ 2 கிலோங்க, 3 கோடிக்கு ஒன்று இருக்குது, அதை விற்றுட்டு தங்கம் வாங்குறேன். ஏன்? கடந்த ஒரு மாதத்தில், ஒரு வருஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2025ஆம் வருஷம் மட்டும் தங்கம் வந்து 65% உயர்ந்திருக்கு. ஒரு வருஷத்தில் பேங்க்கில் போட்டால் 8% கிடைக்கும். ஒரு வருஷத்தில் பணவீக்கம்ங்கிறதே 6% 7% தான். தங்கம் 65% ஏறி இருக்குது. வெள்ளி 148% ஏறி இருக்குது. 100 ரூபாய்க்கு வெள்ளி வச்சுருந்தா 2025 ஜனவரி 1ஆம் தேதி 31 ஜனவரி 2025 அந்த 12 மாதத்துக்குள்ளார அந்த 100 ரூபாய்ங்கிறது 248 ரூபா ஆயிடுச்சு வெள்ளி. ஸோ அது போச்சுடா, 2025 போச்சு, ஆளை விடுங்கடான்னா 2026 இந்த ஒரு மாதத்தில் மட்டும் தங்கம் 25% ஏறி, 4ல் ஒரு பங்கு. வெள்ளி 60% ஏறி. இது 25ல் ஏறினது பத்தாதுன்னு 26 வேரில் ஏறுது. இன்னும் அடங்குச்சான்னு தெரியல. இன்றைக்கி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த வெள்ளிக்கிழமை மதிய நேரத்தில் கொஞ்சம் வெள்ளி இறங்கி இருக்குது. நேற்று முதல் நாள் வந்து தங்கமும் கொஞ்சம் இறங்கியிருக்கு. நம்ம கேட்குறவங்கள்ட்ட என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் பார்த்துக்குங்க, ரொம்ப அதிகமாக ஏறுது, இறங்கினாலும் வேகமாக இறங்கும், ஏறாதுன்னு சொல்ல முடியல. இப்போ யார் என்ன பண்ணுறாங்கன்னு யாருக்கு தெரியும்? இப்போ எந்த அரசாங்கம் வாங்குறாங்கன்னு எப்போ தெரிய வரும்? இப்போ என்கிட்ட விசாரித்த மாதிரி நான் பார்க்குற 4 பேரே இப்படி என்ன கேட்குறாங்கன்னா, எவ்வளவு பெரிய முதலாளிகள் என்னடா இவ்வளோ வேகமாக விலையேறுது, நம்ம ஏன்டா சும்மா உட்காந்துருக்கோம்? அவங்களால வாங்கினா 5 சவரன் 10 சவரன் இல்லை, 1 கோடி 2 கோடிக்கு வாங்கக்கூடிய வலு இருக்கவங்க, சாதாரணமாக 10 கோடி போடக்கூடியவங்க, இவங்க எல்லோரும் உள்ள நுழைஞ்சு வாங்கினா என்ன ஆகும்? இப்போ ஒரு வெள்ளி வியாபாரிகிட்ட காலையில் பேசிகிட்டு இருக்கேன், அவர் சொல்கிறாரு, நாங்கள் வழக்கமாக வெள்ளி வாங்குவோங்க, நான் எங்கள் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க கடைக்கு போனால் எல்லாம் புதுமுகமாக இருக்குது, உட்காந்துருக்கவங்கலாம் கிலோ கணக்கில் கேட்டுட்டு இருக்கான், அவனுக்கும் வெள்ளிக்கும் தொடர்பே கிடையாது. இப்போ சம்மந்தம் இல்லாதவங்களாம் விலை ஏறுதுன்னு தெரிஞ்சு எல்லாரும் உள்ளே இறங்கியிருக்காங்க. இவர்கள் டெம்பரரியாக வந்திருக்காங்க, அதனால இறங்க ஆரம்பித்தா இவர்கள் உடனே ஓடிடுவாங்க. அதனால இப்போ இது ஒரு புது ஜோனுக்குள்ளார போயிருக்கு இதனுடைய விலைகள். சார், ஆனால் அவர்கள்லாம் பின்வாங்காமல், வாங்குறதுலேருந்து பின்வாங்காமல் விலை குறைப்பு அப்படிங்கிறது நடப்பதற்கான சாத்தியம் எதுவும் தென்படும்? எப்படி நடக்கும் விலை குறைப்பு? இல்லை, ஏன்னா அவங்க பின்வாங்கணும்னா குறையும்னு சொல்கிறீங்க இல்லையா? ஆனால் இல்லை, குறைஞ்சதுனால பின்வாங்குவாங்க. ஓகே, இது எப்படின்னா பட்டக்காலிலே படும் அப்படிங்கிற மாதிரி, அடுத்த வார்த்தையை சொல்லக்கூடாது, ரொம்ப அவங்களமான வார்த்தை, அதனால் அதை சொல்ல. பட்டக்காலிலே படும்னா இப்போ நீங்கள் ஏறிக்கிட்டே இருந்தால் ஏற ஏற வாங்குவாங்க மக்கள். இறங்கினா தானே வாங்கணும், இறங்கினா பயந்து போய் கையில் இருக்கிறத விற்பாங்க. இப்போ இறங்க விற்பாங்க, ஏற ஏற வாங்குவாங்க. அப்போ யாரோ ஒருத்தன் முதல்ல அதை திருப்பி விடுவான். இந்த சைடு ஓடிக்கிட்டு இருக்க வண்டியை இப்படி திருப்பி விடுவான், இந்த சைடு ஓடிக்கிட்டு இருக்க வண்டியை திருப்பி விடுவான். அப்போது இது ரொம்ப விளையாடுறவங்க கைக்குள்ளே போய் மாட்டிக்கிச்சு. இப்போ சாதாரண முதலீட்டாளர்கள் இதில் லாபம் பார்க்கலான்னு இறங்கினா இது ஆபத்தான டைம். அடித்தாலும் கிடைக்கும், விழுந்தாலும் பெருசாக விழும். இது மாதிரி வெள்ளியை ஒரு முறை 2 சகோதரர்கள் ரொம்ப பெரிய அளவில் ஒரு 30-40 வருஷம் முன்னாடி ரொம்ப அதிகமான உயரத்துக்கு தூக்கிட்டு போய் அங்கேருந்து பொத்துன்னு போட்டாங்க. ஏன்னா இதை வாங்கி கார்னர் பண்ணுறவங்களால அதை மொத்த பணம் கொடுத்து எடுக்க முடியாது. அப்போது கொஞ்சம் பணம் கொடுத்தே வாங்குறவங்க ஒரு நாள் ஃபெயில் ஆவாங்க. அதனால் இப்போ அது என்ன நடக்குதுன்னு தெரியலைங்கிறது தான் வெளிப்படையாக எல்லாரும் சொல்ல வேண்டிய பதில்.
எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து இப்போ யார் யார் பண்ணுறாங்கன்னு முடிஞ்சதானே தெரியும். அதனால் இப்போ வந்து ஒரு ஹை வாலடைல் ஜோனுக்குள்ளார என்டர் ஆயிருக்கு. சார், உலக அளவிலேயே வந்து ஒரு டாலருக்கு மாற்றாக தங்கத்தை கொண்டு வரணுன்றதுனால இப்போது தங்கத்தின் மீது பார்வை திரும்பி இருக்கிறதுனால இந்த விலையேற்றத்திற்கு ஒரு முக்கிய காரணம். ஆனால் வெள்ளி அப்படி மாற்றாக பார்க்கப்பட்டதா? ஏன் வெள்ளி ஏறுது? ப்ரீஷியஸ் மெட்டல்ஸு புல்லியன் அப்படின்னு சொன்னால் தங்கம், வெள்ளி, வைரத்தை அந்த கணக்கில் வச்சுக்க மாட்டானுங்க. பிளாட்டினம்லாம் கொஞ்சம் சொல்கிறாங்க, அதனுடைய அளவு அதை சரி பார்க்குறதெல்லாம் கம்மி. தங்கம், வெள்ளி தான். தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் எப்பயுமே ஒரு குறிப்பிட்ட அளவு விலை வித்தியாசம் இருக்கும். இத்தனை மடங்கு தான் இருக்குங்கிறது. ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தீங்கன்னா முதலையெல்லாம் 10 கிலோ வெள்ளிக்கு 1 கிலோ தங்கம் தான் கிடைக்குன்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 50 கிலோ வெள்ளிக்கு 1 கிலோ தங்கம், 50க்கு 1ங்கிற மாதிரி இருக்கும். கோவிட் டைம்லாம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதனுடைய மடங்கு ரொம்ப இப்போ அதிகமாகிடுச்சு. தங்கம் ரொம்ப உயர்ந்து போச்சு. அப்போ 125க்கு 1 கிலோ, 125 கிலோ வெள்ளி ஏறவே இல்லை. உங்களுக்கு நினைவு இருந்ததுன்னா தெரியும் கோவிட் டைமில் மக்கள் ரொம்ப கம்மியாக. ஆமாம். ஆனால் தங்கம் குதிச்சுக்கிட்டு பறக்குது. 125க்கு 1ன்னு ஆச்சு. அப்புறம் இப்போ திரும்பவும் தங்கம் தான் ஆக்சுவலாக ஏறணும். தங்கம் தான் வந்து ரிசர்வ் வங்கிகளுக்கு தேவை. தங்கம் தான் உலகத்தினுடைய கரன்சி, வெள்ளி இல்லை. ஆனால் இது கேட்சப் ஆகாமல் இருந்தது. இதை கிளப்பி விட்டுட்டானுங்க. தங்கத்தை வாங்கி விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. இதில் வந்து உண்மையான தேவை இருக்கிறவங்க ஒரு அளவு தான். தேவைக்கு வாங்க போகிறாங்க, அதனால விலையேற போகுதுன்னு தெரிஞ்சு உள்ளே இறங்குறவங்க தான் அதிகம். அவங்க தான் ஸ்பெக்குலேட்டர்ஸ். இது இப்போ என்ன ஒரு தியரி சொல்கிறோம், ஒன்றுக்கு ஒரு தியரி சொல்கிறாங்க. நம்புற மாதிரி ஒரு தியரி சொன்னால் தான் எல்லாரும் உழுந்து வாங்குவாங்க. இப்போ சொல்கிற தியரி என்னன்னா, வெள்ளி இவி பேட்டரிக்கு வேணும், வெள்ளி க்ரீன் எனர்ஜிக்கான பேனலுக்கு வேணும், சோலார் பேனல் எப்பயுமே வேணும் தான். இப்பயும் தேவைப்படும், முன்னே விட கூட தேவைப்படும். 1 லட்ச ரூபா இருந்தது, 1.5 லட்ச ரூபா இருந்தது, 4.5 லட்ச ரூபா வர்ற அளவுக்கு தேவை திடீர்னு 2 மாதத்தில் மாறிடுச்சுன்னா இல்லை. இது தேவைப்பட போது இது ரொம்ப எல்லாரும் வாங்க போகிறாங்க. நம்ம முன்கூட்டி வாங்கிடுவோம், விலை ஏறினா கொடுப்போங்கிற மாதிரி ஸ்பெக்குலேட்டிவ் மணி உள்ளே வந்துருக்கு. அதனால வெள்ளிக்கு ஒரு இண்டஸ்ட்ரியல் யூஸ் இருக்குது. இந்த காலகட்டத்தில் புதிய பொருட்களுக்கு வெள்ளி அதிகமாக தேவைப்படுது. இப்போ நீங்கள் ஓடிக்கிட்டு இருக்க எல்லா கார்லேயும் பெட்ரோல் தான் ரொம்ப காஸ்ட்லியான ஐட்டமாக இருந்தது. இப்போ நீங்கள் பேட்டரி காருக்கும் பெட்ரோலுக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்போது கச்சா எண்ணெய் விலை ஒரு மாதிரி அடங்கி இருக்குது. ஆனால் அதில் பேட்டரி தேவை. அந்த பேட்டரி வந்து ரொம்ப நேரம் சார்ஜ் நிற்கணும், கொஞ்ச நேரம் சார்ஜ் பண்ணணும். அப்படின்னா வெள்ளி அதுக்கு உபயோகமாக இருக்குது. அப்போ வெள்ளியை எல்லாரும் பெரிய மோட்டார் கார் தொழில் தேர்ந்தவங்க, 2 வீலர் செய்கிறவங்களாம் அதை பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. இது நம்புகிற மாதிரி இருக்குல்ல. இந்த சதுரங்க வேட்டையில் ஒன்று வரும், நீ எப்போ ஒரு பொய் சொன்னாலும் அதில் கொஞ்சம் உண்மை இருக்கணும்னு. இப்போ இவ்வளோ விலையை ஏற்றுறதுக்கு நடுவில் இருக்க கொஞ்சம் உண்மை, இது ஒரு இண்டஸ்ட்ரியல் யூஸ் இருக்குங்கிறது தான். ஆனால் அதுக்காக எவ்வளவா தெரியல. இப்போ எனக்கெல்லாம் வந்து உண்மையிலே இது ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. இது எங்கே கொண்டு போய் நிறுத்த போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க, இதில் எவ்வளோ சாதாரண மனிதர்கள் மாட்டிட்டு முழிக்க போகிறாங்க. இப்போ என்ன கேட்டபோது நான் சொன்னேன், உங்களுக்கு அவசிய தேவைன்னா நீங்கள் வாங்கிக்க, இல்லைன்னா உலகத்தில் என்னென்னமோ நடக்குது. இப்போ பருப்பு விலை ஏறுது, அதில் லாபம் சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க, இடம் விலை ஏறுது, லாபம் சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க. ரொம்ப என்னென்னமோ நடக்குது. எல்லாமே நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறோம், நம்ம கலந்துக்கிறோம். நமக்கு ஏதோ ஏறுதா, தங்கம் வெள்ளியும் விளையாடுறானுங்கப்பா, விட்டுட்டு நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்க்கலாம். இந்த லாபத்தை நான் கண்டிப்பாக எடுப்பேன்னு சொல்லி கையில் இருக்கிற காசை விட்டுற வேண்டாம். நீங்கள் வந்து இதுக்குள்ளாரே புழங்குறாங்க, ஷேர் மார்க்கெட் பண்ணியிருக்காங்க, எல்லாம் விவரம் தெரியும், அடிபட்டால் தாங்குவாங்கன்னா அவங்க தான் இதுக்கு வந்து லாயக்கு. இப்போ சாதாரண மனிதர்களையும் உள்ளே பிடிச்சி இழுத்து கொஞ்சம் நீ இப்போ வாங்கினீங்கன்னா 1 கிலோ வெள்ளி வாங்கு, 1/2 கிலோ வாங்கு, உடனே இதில் எத்தனை போலி வருதுன்னு வேற தெரில. இப்போ நீங்கள் ரொம்ப டிமாண்ட் இருக்கையில் போய் நீங்கள் டெலிவரிலாம் வாங்கினீங்கன்னா செக் பண்ணுறவனுக்கு கொடுக்க மாட்டான். இப்போ கோவிட் டைமில் யாராவது நகையை செக் பண்ண முடிஞ்சுதா, எத்தனை சவரன்னு? அவன் சொல்கிறது தான் வேலை. ஏன்னா ஓசியில் கிடைக்கிற மாதிரி எல்லாரும் அந்த பணத்தை கொண்டு போய் கேஷை கொடுத்துட்டு வாங்கினாங்க. அப்போ போட்டது தான் பில்லு. அப்போ எதுவும் நெகோசியேஷன் கிடையாது. அந்த மாதிரி இப்போ பைத்தியம் முடிச்ச மாதிரி இது ரொம்ப விலை ஏறுதுன்னு எல்லாம் போய் வாங்குற பொழுது எனக்கு தெரியல, பண்ணுறாங்களா, பண்ணுனா கூட நான் ஆச்சரியப்பட மாட்டேன். ஏமாற்று வேலை நடக்கிறதுக்கான நீங்கள் ஒரு 5 கிலோ வெள்ளி கொடுக்குறாங்க, என்ன நீங்கள் எப்படி செக் பண்ணுவீங்க 5 கிலோவையும்? நீ ரொம்பலாம் செக் பண்ண நவர்ப்பா அடுத்தால் கொடுக்குறாருன்றாங்க. இந்த மாதிரி போய் இது மேலே விழ வேண்டிய அவசியம் இல்லை. இது தவிர உலகம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதை வச்சு தான் உலகம் நடக்கிறதுங்கிறதோ, இதை தவற விட்டுட்டோம்னா இந்த ரேலியை நம்ம வாழ்க்கையில் ரொம்ப மட்டமாக போயிடுவோங்கிறதோ கிடையாது. கொஞ்சம் இருந்து கிடச்சிதுன்னா சரிங்க, உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுன்னா கொஞ்சம் செய்யுங்க, அவசியமாக இருந்தால் கொஞ்சம் வாங்கிக்கோங்க, கொஞ்சத்தை வாங்க, அப்புறம் இறங்கினா வாங்க, ஏறினாலும் வாங்க, வேறு என்ன பண்ண. அப்படித்தான் இதை நான் பார்க்குறேன். ஒரு மிடில் கிளாஸ் மனிதர்களுக்காக பேசுகிறவனாக என்னால் இப்படி தான் யோசிக்க முடியும். சார், அந்த மிடில் கிளாஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் ஒரு கேள்வியும். இப்போ இதுக்கு முன்னாடியும் கூட சில நாட்கள் முன்னாடி 1 லட்சத்துக்கு மேலே போச்சு, போகும்போதே வந்து தங்கள் வரலாறு காணாத வகையில் 1 லட்சத்துக்கு மேலே போச்சு அப்படின்னாங்க. திடீர்னு பார்த்தா அந்த 1 லட்சத்துக்கு கம்மியாக குறைஞ்சிது. அது மாதிரி இப்போவும் வந்து கிட்டத்தட்ட 1,35,000 அளவுக்கு போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம். மீண்டும் 1 லட்சத்துக்கு 1,35,000 தங்கம் சொல்கிறேன் சவரனுக்கு. அப்போ மீண்டும் 1 லட்சத்துக்கு கீழே குறைவதற்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கா? ஏன்னா அவங்க நடுத்தர மக்களுடைய இயக்கம் அதுவாக இருக்கு. நீங்கள் வந்து 2 விதமாக பார்க்கணும். நம்ம வந்து ஒன்று ஷார்ட் டேர்ம், 2வது லாங் டேர்ம். இப்போ ஷார்ட் டேர்ம் நீங்கன்னா இப்போ உங்களால் எவ்வளோ சாப்பிட முடியும்னா, நீங்கள் ஒரு
ஒரு குறிப்பிட்ட அளவு உங்களால் சாப்பிட முடியும். உங்களுக்கு வச்சு அடைச்சிக்கிட்டே இருந்தால் எவ்வளோ சாப்பிடும்? ஒரு லெவலுக்கு மேலே போதுண்டு. அதனால நீங்கள் இதுக்கு மேலே சாப்பிடவே மாட்டீங்கன்னு அர்த்தமா? 4 மணி நேரம் கழிச்சு திருப்பி பசிக்கும், திருப்பி சாப்பிடுவீங்க. இப்போ விலை அப்படித்தான். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு அளவுக்கு தான் உயர முடியும், அதுக்கு மேலே உயர முடியாது, அதுக்கு மேலே அது விழும். அப்படித்தான் இப்போ நேற்று விழுந்ததெல்லாம். இது வந்து ஷார்ட் டேர்மில் ஓவர் ஸ்ட்ரெச்சுடும்பாங்க. அதுக்கப்புறமா விழுந்துருச்சுன்னா கிடையாது. இதுக்கான பேசிக் தியரி எல்லாம் இன்டாக்ட் தான். அரசாங்கங்கள் வாங்குறாங்க, டாலருக்கு மாற்று வேணும். அதனால குறுகிய காலத்தில் ரொம்ப உயர்ந்தது கொஞ்சம் இறங்கும். ஆனால் லாங் டேர்மு கோல்டு அப்பு தான். வெள்ளி எவ்வளோ தூரம் அப்புன்னு நமக்கு தெரியல. ஆனால் கோல்டு நிச்சயமாக தங்கத்தை விட, சில்வரை விட கோல்டு எப்பயுமே சுப்பீரியர். இன்னமும் கூட இண்டஸ்ட்ரியல் யூஸுக்கு கூட வெள்ளிக்கு மாற்று உலோகம் கூட கண்டுபிடிக்கலாம், ஒரு கெமிக்கல் கண்டுபிடிக்கலாம். இந்த பேட்டரிகளே நாளைக்கு இல்லாமல் போகலாம். அப்போ வெள்ளி என்ன ஆகும்? ஆனால் தங்கம்ங்கிறது தங்கம் தான் அப்படிங்கிறது என்னுடைய புரிதல். அப்படிங்கிறத ஒரு டிஸ்க்ளைமராக வச்சுக்குவோம். ஸோ தங்கம் ஏறிக்கிட்டே தான் இருக்க போகுது அப்படின்னு. சார், அப்போது ஒரு பெரிய காசு இருக்கிறவங்க அப்படின்லாம் இல்லாமல் இந்த நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிறவங்க அவங்களுடைய குடும்ப தேவைகளுக்கு, கல்யாணம், இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு நகை வாங்கணும்னு நினைக்கிறாங்க. இல்லை இந்த சுச்சுவேஷனில் நானும் கூட என்கிட்ட கொஞ்சம் தான் காசு இருக்குது, ஆனால் நான் அதில் நகையில் முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறேன். நகையில் முதலீடு என்பது தவறு. நகை என்பது தேவைக்கு வாங்குவது. கல்யாணங்களுக்கு கொடுக்கணும்னா நீங்கள் வாங்கி தான் ஆகணும். நீங்கள் தவற விட்டுட்டீங்கன்னா இப்போ கொஞ்சத்தை வாங்குங்க, ஒரு பாதி வாங்குங்க, கால்வாசி வாங்குங்க, இறங்கினா இன்னொரு கால்வாசி வாங்குங்க. அப்படித்தான் புரியாத இடத்துல நம்ம மேனேஜ் பண்ணலாமே தவிர, நிச்சயமாக எனக்கு இன்றைக்கி தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, தங்கம் வந்து இன்னும் ஒரு மாதத்தில் என்ன ஆகுது, என்ன விலை போகுதுன்னு தெரிஞ்சதுன்னா நான் உங்களுக்கு பேட்டி கொடுக்குற டைம் வேஸ்ட். நான் போய் ஏதாவது என் பணத்தை எடுத்துகிட்டு போய் தங்கம் வாங்கணும். இறங்கும் தெரியும், யாருக்கும் தெரியாது. ஏன்னா எல்லாரும் சேர்ந்து பண்ணுற ஒரு வேலை. எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது. யார் ரொம்ப இறங்கியிருக்கான். இப்போ உதாரணத்துக்கு வெள்ளியை வந்து பெரிய நிறுவனங்களே ஷார்ட் போனாங்களாம். ஷார்ட் போகிறதுனா கையிலே இருக்கிறது விற்று வைப்பாங்க. சும்மா விற்றுக்கிட்டே இருக்கிறது எவ்வளோ கேட்டாலும் இறங்கும்ல ஒரு நாள், அன்னைக்கு வாங்கி கொடுத்துக்கலாம். அவனுங்க தேவையில்லாமல் ஏகப்பட்டதை விற்க போய் அது இறங்காமல் போய் நீ எனக்கு வித்தியில் கொடுன்னு சொல்லி அவனை டெலிவரி கேட்க அவனும் சேர்ந்து மார்க்கெட்டில் வாங்குறான். இப்போ அவனு வாங்கினா இன்னும் ஏறுது. அதனால இப்போ இந்த மார்க்கெட்டுங்கிறது டிரைவேட்டிவ், ETF, ஃபிசிக்கல், இது 3 இருக்கிறதுனால அது உள்ளே வந்து அதனுடைய காம்போசிஷன் நமக்கு தெரியாது. அதனால் தேவைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி கொண்டே இருங்கள், தொடர்ந்து வாங்குங்கள், எல்லா விலைகளிலும் வாங்குங்கள். சிறுக வாங்கி வைக்கிறது அது வந்து ரொம்ப வருஷமாக சொல்கிறோம். ஒரு 3-4 வருஷமாகவே எப்பயுமே வந்து மாதம் ஒரு முதலெல்லாம் மாதம் 1 கிராம் வாங்கும்போம். இப்போ 1 கிராம்லாம் மாதம் வாங்குற மாதிரி இல்லை, பாவம், அதுக்கு ரொம்ப போயிடுச்சு. அது கொஞ்சம் கொஞ்சம் வாங்க. அதில் இந்த சில பேர் டிஜிகோல்ட்லாம் ஆசைப்படுறாங்க. அது என்ன கம்பெனின்னு பாருங்கள். இது மாதிரி வந்து ரொம்ப வேகமாக விற்பனை ஆகிற போது தான் சில ஏமாற்றுகளும் உள்ளே நடக்கும். எங்கள் வீட்டில் கூட அதை பண்ணிட்டு இருக்காங்க. டிஜிகோல்டுங்கிறது வந்து வாங்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. டிஜிகோல்டுங்கிறது செபியினுடைய கண்ட்ரோலில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. செபி ஏற்கனவே சொல்லிட்டாங்க, நாங்கள் கண்காணிக்கலைன்னு. ரிசர்வ் வங்கி தான் அதை பார்க்கணும். ரிசர்வ் வங்கி அதை செக் பண்ணுறாங்களா, அவங்க இன்னும் அதை முழுக்க எடுத்துக்கிட்டாங்களான்னு நமக்கு தெரியல. எல்லாரும் தப்புன்னு சொல்லலை. ஆனால் உங்களுக்கு நீங்கள் போடுற பணத்துக்கு உங்களுக்கு உரிய தங்கம் கிடைக்குதா, அதற்கு என்ன வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லியிருக்காங்க, பணம் மொத்தமும் சேர்ந்த பிறகு கடைசியாக அது என்ன விலை இருக்கோ அந்த விலையில் கொடுப்பாங்கிறாங்களா, அல்லது அப்பப்போ பணம் கொடுக்குற போதே அதுக்குண்டான தங்கத்தோட ஃப்ராக்ஷன் உங்களுக்கு கிரெடிட் பண்ணுறாங்களா, இதில் சர்வீஸ் சார்ஜ்னு ஏதாவது இருக்குதா, இதில் டேக்ஸ் ஏதாவது இருக்குதா, அதெல்லாம் பார்க்கணும். சும்மா பணத்தை போட்டோடனே நமக்கு தங்கம் வந்துட்டு இருக்காங்க, விலை ஏறுதுங்கிறாங்க, நம்ம சேர்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தூங்க வேண்டாம். சார், நிறைவாக ஒரு கேள்விங்க சார். இப்போ இந்த உலக அளவில் இருக்கிற இந்த போர் பதற்றம், ஒரு மாதிரி பொருளாதார நிலையில்லா தன்மை, இதெல்லாம் வந்து சரியானாதான் இது ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் தீர்வுன்ற ஒன்று கிடைக்குமா? இந்த விளையாட்டுறதுக்கு 10 கொல்லியை ஒன்றா போட்டு 10 விறகு, இப்போ யாரும் இந்த ஜென்ரேஷன்லாம் பார்த்துருப்பீங்களான்னு தெரில, ஒரு அடுப்பில் வந்து 10 கட்டை எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. தங்கம் வேலை தான் அடுப்பு மேலே இருக்குது, கொதிக்குது, ஏறிக்கிட்டு இருக்குது. அதில் ஒரு கட்டை போர்கள், ஒரு கட்டை டீடாலரைஸ், ஒரு கட்டை வந்து ஸ்பெக்குலேஷன், இது மாதிரி பல கட்டைகள் இருக்குது. நீங்கள் போர்லாம் நிறுத்திங்கன்னா 2 கட்டை தான் வருவீங்க, மிச்சம் 8 கட்டை எரிஞ்சுட்டு தானே இருக்குது. அதனால் தங்கம் வந்து பல காரணங்களுக்காக அது தேவைப்படும், வாங்கப்படும். குறுகிய காலத்தில் அதீத உயர்வுகள் இறக்கம் காணலாம். ஆனால் லாங் டேர்ம்னு பார்க்குற போது தங்கம் வந்து உயர்ந்து கொண்டு தான் போகும். தங்கம் ஒரு புதிய அவதாரம் எடுத்திருக்கிறது. அது புதிய தேவைகளுக்காக வாங்கப்படுகிறது. பெரும் பணக்காரர்கள் அரசாங்கங்களால் வாங்கப்படுகிறது. அதனால் தங்கம் வைத்திருப்பவர்கள் வைத்துக் கொள்ளுங்கள். இதில் போய் குளிர்காயெல்லாம் உடனே கடனை வாங்கி பணத்தை வாங்கி டக்குன்னு வாங்கி லாபம் பார்க்கலாம் என்றால் அது அடிபடவும் ஆபத்து. தங்கம் வெள்ளி விலை தொடர்பாக பல்வேறு தகவல்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றிங்க சார். நன்றி.